பேதுரு ரொம்ப நேரம் என்ன பண்றாரு? வலை வீசுறாரு. என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. இப்போ நம்மால் உள்ள வராரு. உள்ள வந்தோன்னா என்னப்பா அப்படின்னா, சார் இன்னும் மீன் வரல சார். மீன் பிடிக்கிறவனுக்கு தெரியாத எந்த டைம்ல எந்த சீசன்ல எங்க கிழங்கா வரும், எங்க ஜிலேபி வரும், அப்படி எல்லாம் அவனுக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சவனுக்கு கையில என்ன அகப்படல? மீன் அகப்படல. ஆனா இப்ப நம்மால் உள்ள வராரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை? சார் ஒரு ராத்திரி ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம், பிரயாசப்பட்டோம். சொல்றான் ஒண்ணுமே அகப்படல சார், கையில ஒண்ணுமே வரல. இப்ப சொல்றார், நான் சொல்றேன் போடுறான், நான் சொல்றேன் என் வார்த்தையின்படி. இப்ப சொல்றான் பேதுரு, ஆண்டவரே முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இந்த வலையை வீசுகிறேன். கீழ்ப்படிந்தவனுக்கு வெறும் கூடையை கொடுக்கிறவர் அல்ல, கூட கூடையாய் கொடுத்தவர் அவர். ஆகவே வலை கிழியும், வலை கிழியும். யாருக்கு தெரியுமா? கீழ்ப்படிஞ்சவனுக்கு, கர்த்தர் வார்த்தையை கேட்டவனுக்கு, கர்த்தருக்காக நின்னவனுக்கு, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கை கொண்டவனுக்கு, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவனுக்கு, என் பிரயாசத்தை விட்டொழித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நிலை நின்றவனுக்காக வலை கிழியும் சார், வலை கிழியும். என்னைக்கு தெரியுமா கர்த்தருடைய வேலை வரும்? அவர் உன்னை நம்பணும். என்ன ஆனாலும் இவன் நம்ம பேச்ச கேட்பான். பேதுரு என்ன பண்ணிருக்கலாம்? நான் மீன்காரன், நீங்க ஊழியக்காரன். மீன்காரன் ஊழியக்காரனுக்கு மீன்காரனை பத்தி என்ன பண்ணாது தெரியாது. நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிருங்க? அவன் எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? வலைய அலசிக்கிட்டு இருக்கான் எடுத்து வைக்கிறதுக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி உன் பிரயாசத்துல பண்ணிட்ட, உன் சுயத்துல பண்ணிட்ட. நான் மீனவன், எனக்கு எல்லாம் செய்ய தெரியும்னு நீ பண்ணிட்ட. இப்ப நான் சொல்றேன், நீ அங்க போடு. இப்ப பேதுரு சொல்றேன், ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டேன்பா, நான் தோல்வியை பார்த்துட்டேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இந்த வலைய போடுறேன். இப்போ பேதுருக்கு இழுக்க முடியல, சில ஆசீர்வாதத்தை இழுக்க கையில வைக்க முடியல, சில ஆசீர்வாதத்தை பிடிச்சு இழுக்க முடியல. பக்கத்துல இருக்கிற போட்டு கூப்பிடணும், வா என் வலை கிழிய போது. கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மடிகள் சரிந்து விழத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் குவித்து கொடுப்பார். ஆமென்.